திமுக கிட்ட போய் அவங்க 2 தடவை அடிபட்டுருக்காங்க கடந்த காலங்கள்ல. அதனால அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கசப்பான அனுபவம் 1. 2வது தேமுதிகவை திமுக கூட்டணியில சேர்த்துக்கிட்டா இன்னும் பிரிச்சு கொடுக்க வேண்டி வரும். ஏற்கனவே எல்லா கட்சிகளும் கூடுதல் இடங்கள் கேட்குற நேரத்தில் தேமுதிகவும் வந்துடுச்சு, உன் சீட்டை குறைச்சிக்கோ அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு திமுக சொல்ல இயலாத ஒரு சூழல். டிடிவி தினகரன் கூட்டணியிலே வெளியேறுவதற்கு அண்ணாமலை காரணம் அப்படின்னா கொண்டு வந்தது யாரு? டிடிவி தினகரன் அப்படி கொண்டு வந்தார்னா அண்ணாமலை சொன்ன பிச்சு கேட்கறாரா இல்லையா? என்ன அர்த்தம் புரியல. அண்ணாமலையோடு நான் இன்னமும் தொடர்பு தனிப்பட்ட முறையில் நட்போடு இருக்கிறேன்னு சொன்னவர் டிடிவி தினகரன் தான், வேற யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது டிடிவி தினகரன் வந்து சேர்றாருன்னா அவருக்கு என்ன போச்சு? நாளைய தினம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மத்தியில் உள்ள பாஜகவோடு இணக்கமாக செயல்படும். இதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன. வாய்ப்புகள் நிறைய உண்டு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் எப்போ எப்படி எந்த வகையில் வருதுன்றது வரலாம். அரசியலில் எந்த மாற்றங்களும் புதுசு கிடையாது. அதுவும் திமுகவை பொறுத்தவரையில் எந்த கட்சியை ரொம்ப சாடுதோ 2 வருஷம் அந்த கட்சியை வந்து ஃப்ரெண்ட் ஆகிடும். செயலை கட்டிய ஹிட்லர் அரக்கின்னு இந்திரா காந்தி பேசுகிறாங்க 77ல். 79ல் அந்த கட்சியோட நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக சொன்னது அதே கட்சி, அதே திமுக தான். பண்டாரங்கள் பரதேசிகள்னு சொல்லி பாஜகவை கிண்டல் பண்ணாங்க 97ல். 98ல் அதே மாதிரி தான். 99ல் வாஜ்பாய் இனிய நண்பர் அப்படின்னு சொல்லி வாஜ்பாயோட கொஞ்சம் குலாவினாங்க. ஆக இவங்க என்னோட செய்வாங்க. நாளைக்கே மோடி தனிப்பட்ட முறையில் மோடி போல் ஒரு அப்பழுக்கில்லாத மனிதர் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஏதாவது ரேல்வன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு பாக்கிய அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மோடி தமிழ்நாட்டு வரதுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. அதற்குள்ள தேமுதிக இந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கா? அதுக்கான முடிவுகளை, அதற்கான முயற்சிகளை எந்த அளவுக்கு துரிதமாக எடுப்பார்? வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் ஏற்கனவே ஒரு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டதாக இறுதி செய்யப்பட்டதாக எனக்கு கிடைத்த தகவல் சொல்லுது. 1 ஃபைனலைஸ்ட் யார் பண்ணா? அது அவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்கணும். அதிமுகவும் தேமுதிகவும் இணங்கி பேசி ஒரு ஃபைனலைஸ் இறுதி முடிவு எட்டு இருப்பாங்க. அது அவங்க பண்ண வேண்டியது. யார் பண்ணுவாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க பண்ணியிருப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தகவலை வெளியில் சொல்லுவாங்க. இதெல்லாம் இயல்பு சார். சர்ப்ரைஸ்ன்னு சொன்னார் வைகை செல்வம் 2 நாளுக்கு முன்னாடி. அது என்ன சர்ப்ரைஸ்ன்றது டிடிவி தினகராகவும் இருக்கலாம், தேமுதிகவும் இருக்கலாம். இல்லை, தேமுதிகவுக்குன்னு ஒரு கௌரவமான சீட் அப்படின்ற மாதிரி தான் கேட்கப்பட்டது. ஏற்கனவே ஊடகத்திலிருந்து பெரிய விஷயமா பேசப்பட்டது. அதில் கண்டிச்சா பெரிய சிக்கல் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா தேமுதிகவுக்கு அதிமுகவை தவிர வேற ஆப்ஷன், சிறந்த ஆப்ஷன் கிடையாது. தாவேகா இன்னும் நிரூபிக்கப்படாத கட்சிங்கிற எண்ணம் எல்லா கட்சிகளுக்கும் இருப்பது போல தேமுதிகவும் இருக்கிறது. இல்லை, திமுகவும் ஒரு சாய்ஸாக இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு திமுகவோட அணுகலாம். திமுகவுடைய 2 விஷயம் சொல்லணும். திமுக கிட்ட போய் அவங்க 2 தடவை அடிபட்டுருக்காங்க கடந்த காலங்களில். அதனால் அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கசப்பான அனுபவம் 1. 2வது தேமுதிகவை திமுக கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா இன்னும் பிரித்து கொடுக்க வேண்டி வரும். ஏற்கனவே எல்லா கட்சிகளும் கூடுதல் இடங்கள் கேட்குற நேரத்தில் தேமுதிகவும் வந்துடுச்சு, உன் சீட்டை குறைச்சிக்கோ அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு திமுக சொல்ல இயலாத ஒரு சூழல். 3வது அவங்களே 200 இடங்களை போட்டியிடணும்னு விரும்புகிறாங்க. அவங்களேனா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம்பெற்றுள்ள சின்ன சின்ன கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற சூழல் இது இருக்குது. அது 200 போச்சுன்னா மீதி 34 கம்யூனிஸ்டுகள் 2 பேர், விசிகே, காங்கிரஸ், தேமுதிக, மதிமுக, மக்கள் நீதி மையம், இவ்வளவுக்கும் பிரிச்சுக்கிட்டு தேமுதிக கொடுக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. 34. அதனால் தேமுக உங்களுக்கு இடமில்லை, சாரி, பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது இயல்பு. ஏன்னா மற்ற கட்சிகள் நெருக்குதல் வருதில்ல, எங்களை கூட கேட்டுட்ருக்க நீங்கள் குறைக்கிறீங்களேன்னு அவங்க சொல்லக்கூடும். ஸோ இதெல்லாம் தேவையற்ற குழப்பத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும். இன்றும் காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறி போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறையும். எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல, ராகுல் காந்தி என்னன்னுங்க, கூடுதல் சீட்டு கேளுங்க, முடிஞ்சால் தேர்தலுக்கு அப்புறம்
அமைச்சர் பங்கு கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க மேலிடமே இருப்பதாக நான் நினைக்கிறேன். நிச்சயம் கூடுதல் இடங்கள் கேட்பாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி கூடுதல் கேட்க ராகுலே கூப்பிட்டு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், வேறு வழியில் சரி அப்படின்னு கொஞ்சம் கூடுதல் இடங்கள் கொடுத்தாங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கறதுல ஓரளவுக்கு குறையக்கூடும். அந்த நிலையில் தேமுதிகவை எப்படி சேர்க்க முடியும்? அவங்க 10 சீட்டு கேட்டால் கூட சான்ஸாக இருக்காது. ஆகையினால் இந்த யதார்த்தத்தை தேமுதிக நன்கு புரிந்து கொண்டு வருகிறது. வேறு வழி இல்லாத ஒரே ஆப்ஷன் அதிமுக தான். தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விசியா தான் திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது, ஒரு சர்ச்சையெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க. எதை குறித்துமே விமர்சனங்கள்லாம் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறாங்க, அமைதி காத்துக்கிட்டு வராங்க. ஆனால் தேர்தல் நெருங்குற காலத்தில் காங்கிரஸ் வந்து இது போல் சர்ச்சையை குழப்பத்தையும் கிளப்பிட்டு வராங்க. இப்போது திருமாவளவனும் இது போல் போர்க்கொடி தூக்க வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இன்னும் நெருக்கத்தில் யாரும் வெளியில் போக மாட்டாங்க. வெளியில் போக மாட்டாங்க. காங்கிரஸ் மாதிரி இவர்களும் அதுக்கான ஒரு ப்ரெஷரை கொடுப்பாங்களா? நிச்சயமாக இடங்கள் கூட கேட்பாங்க. எங்களுக்கு மக்களவையில் 2 இடம் தான் கேட்டோம். அப்போவே நாங்கள் 3 இடம் கேட்டோம். எப்போ மக்களவை தேர்தல் போன வருஷம் 2024 கேட்டபோது 3 இடங்கள் கேட்டாங்க. 2 தான் கொடுத்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் சட்டப்பேரவையிலையாவது எங்களுக்கு கூட கொடுங்க, ஒரு 5 சீட்டு கூட கொடுங்கன்னு கேட்பாங்க. 5ன்னு கேட்டாங்கன்னா இவன் 2 அல்ல 3 தரக்கூடும். அந்த மாதிரி போகும். அதனால் வந்து வேறு எந்த முடிவு ப்ரெஷர் பண்ணி இன்னும் கூடுதல் சீட்டில் இல்லை அவங்களும் அதிகாரத்தில் பங்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அவங்க கேட்டிருக்காங்க, கேட்டாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் அப்படி இல்லை அப்படின்னு அதை தர்ம சங்கடம் ஏற்படுத்த மாட்டாங்க. அதனால் கூட்டணியில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும்ன்ற ஒரு யதார்த்தத்தை அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுமே தான். ஆனால் எல்லா கட்சிகளும் ஒரே குரலில் எழுப்புறது எங்களுக்கு கூடுதல் இடம் வேண்டும். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மெயின் இவங்க. மதிமுகவுக்கும் நிச்சயம் கூடுதல் இடங்கள் கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா இதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. கூடுதல் இடங்கள் கேட்டிங்கன்னா அதிகமான வாக்குகளும் ஓரளவு கணிசமான இடங்கள் கிடைக்கும். நமது கட்சியினுடைய அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு சிறந்த வழி அதுதான். ஆட்சியில் பங்கு என்பது அடுத்தது தான். அது ஆட்சி அமைச்சு தேர்தல் முடிவுக்கு பிறகு தான். ஒருவேளை அப்சல்யூட் மெஜாரிட்டி திமுக கிடச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ணுவாங்க. ஒருவேளை மெஜாரிட்டியே கிடையாது, மற்ற கட்சிகளோட தயவில் தான் இருந்தாகணும் அப்படின்னு தான் 2006 மாதிரி கலைஞர் கருணாநிதி பண்ண மாதிரி பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை. இது எல்லா கட்சிகளும் பொருந்தக்கூடியது. அதனால் பொறுத்திருந்து பார்க்கும்போது சில விஷயங்களை தேர்தலுக்கு பிறகு, சில விஷயங்களை தேர்தலுக்குள்ளாகவே இதுதான் முடிவு. இந்த பரிசீலனத்தை வச்சுருக்காங்க. மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த மாநாட்டில் வெறும் கூட்டணி மாநாடு மட்டும் இருக்குமா, இல்லை தமிழ்நாட்டுக்கு தேவையான ஏதாவது திட்டங்களை அறிவிக்க அந்த மாநாட்டிலே ஏதாவது அறிவிப்பு சொல்ல வாய்ப்பு இருக்கா? நீங்கள் உங்கள் கேள்வியே பதில் இருக்கு. மோடி அவர்களுடைய பிரச்சார கூட்டணியை வலுப்படுத்தி பிறகு அமித்ஷா பிளான் பண்ணிட்டார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக கட்டமைச்சிட்டு வாங்க மோடி ஐயா வாங்கன்னு கூப்பிடுவார். அதுதான் எண்ணம். அதுக்காகத்தான் இது 2023 மோடி வருவதனால அதற்குள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகள் எல்லாமே உறுதியாகிவிடும். எந்த கட்சிகள்னு நிச்சயமாக உறுதியாகிடும். ஒன்று, எத்தனை இடங்கள் என்பது கூட பேசப்பட்டு ஒரு இறுதி நிலைக்கு வந்துவிடும்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் நம்பரை சொல்ல மாட்டார். எத்தனை இடங்களில் யார் யார் போட்டியிடுன்னு சொல்லாமல் இந்தந்த கட்சிகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கின்றன, அந்த கட்சியின் இடம்பெற்றிருக்கின்றன, பாஜகவை ஆதரிக்கின்றன என்ற பிரகடனத்தை மோடி அவர்கள் வைப்பார்கள். அத்துடன் நாங்கள் மத்திய அரசு செஞ்ச திட்டங்களை இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு முன்னெடுத்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில திட்டங்களை அறிவிப்பார். அது தேர்தலுக்கு ஆதாயமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ராமதாஸோட மௌனம் கொஞ்ச நாள் அவரும் டிக்ளேர் பண்ண போகிறதா சொல்லிட்டு வர்றாரு. ஸோ அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா இது வந்து என்டிஏ கூட்டணிக்கு, அதாவது திமுகவோ இல்லை வேற யாருக்கோ இல்லை தனித்தோ இல்லை ஏதோ ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்துமா? பெரிய பின்னடைவு ஏற்படுமான்னு தெரியல. ஆனால் டாக்டர் ராமதாஸுக்கு என்று ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. அதை நம்ம ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் கட்சியை தொடங்கி கட்டமைத்து வளர்த்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக, ஒரு மாற்று சக்தி அளவுக்கு கொண்டு வரதுக்கு பெரும்பாடு பெற்றவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா. 2வது அவர் வந்து அவருடைய சமுதாய பின்னணி ஒன்று. சமுதாய பின்னணியில் பெரும்பாலும் அவர்களை மதிக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். 3வது அவர் தமிழ்நாட்டில் அதிகமான இடங்களை சென்று பார்த்தவர், வாக்காளர்களை சந்தித்தவர்கள், கட்சி தொண்டர்களை சந்தித்தவர்கள். ஸோ அந்த விஷயத்தில் பேஸ் அவருக்கு இருக்குது. வேறு ஒரு மரத்தினுடைய வலிமையான வேராக ராமதாஸ் ஐயாவும், வலிமையான தண்டு இலை கிளையாக
அன்புமணியும் இருக்கிறாள். அன்புமணி ஒரு எலிட் லீடர். அவரை வந்து குறை சொல்ல முடியாது. அவரும் வலிமையான ஆள்லாம் நேஷனல் லெவல் அது அறியப்படுகிறவர். நேஷனல் லெவலில் கட்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆற்றலும் அவருக்கு உண்டு. ஒரு தேசிய முகம் அவருக்கு உண்டு. நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்கல்ல. ஆகையினால அவருக்கு அந்த இது 2மே இணைஞ்சா கட்சிக்கு நல்லது. இதில் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஒருவேளை அன்புமணி கிராஸ் லெவலில் வளர்த்து ஸ்ட்ரென்தன் பண்ணால் அதுவும் அவருக்கு நல்லது. டாக்டர் ராமதாஸ் வந்து தன்னோட பலத்தை நிரூபிக்கணும்னு ஆசைப்படுவார். அதுக்கு ஒரு வாய்ப்பாக நினைப்பார். என்னை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே தேஜா கூட்டணியில் தான் இருக்கிறேன்னு சொன்னால் கூட திமுகவை தான் ஆதரிப்பார்னு நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். டிடிவி என்டிஏ கூட்டணியில் சேரும்போது அண்ணாமலை அந்த ஸ்பாட்டில் இல்லை. பியூஷ் கோயல் இருக்கார், நயினா நாகேந்திரன் இருக்காங்க, எல்முருகன் இருக்கார், வானதி சீனிவாசன் இருக்காங்க, எல்லாருமே பாஜக கட்ட தலைவர்கள் இருக்காங்க. அண்ணாமலை இல்லை. என்ன காரணம்? நான் கூட தான் இல்லை. அண்ணாமலை வந்து சார் டிடிவி தினகருக்கு நல்ல நண்பர். டிடிவி தினகர் ஒரு முடிவு காலத்தில் என்டிஏலேருந்து வெளியே போகிறதுக்கான காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, அதில் அப்படியெல்லாம் அதெல்லாம் யூகங்கள் நல்லா இருக்கும். அதனால் வந்து அவர் சப்போஸ் சொந்தக்காரன் கல்யாணம் லீவு போனால் கூட ஒரு காரணம் கற்பிச்சு சொல்லுவோம் போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடந்த முறை ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து அண்ணாமலையை காணவே இல்லை, அவர் ஓரங்காட்டு விட்டார், தனி கட்சி தொடங்க போகிறார், அதுக்கு சின்னம் இது, கட்சி கொடி இது, கட்சி அலுவலகம் இது, இன்னும் எல்லாம் விட்டானுங்க, புர்ரா விட்டானுங்க. அது நடந்து 1 மாதம் ஆச்சு. அதுக்கு பிறகும் அண்ணாமலை பல கூட்டங்களில் கலந்துக்கிட்டு இருக்கார். அமித்ஷா பங்கேற்ற கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டிருக்கார். பல சமயம் இருக்கார், இல்லாமல் போகிறார். சார் அண்ணாமலை இல்லைங்கிறது ஒரு புதுசாக ஒரு வியாக்கியானம்னா அண்ணாமலை கேட்கலாமே. அண்ணா சொல்ல நான் இருக்கேன்னா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறார், அவ்வளோதான். அதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஊடக ஸ்டைல். அது எதுவுமே இல்லைன்னா அப்படின்னு சொல்லி. அதனால் அது ஒன்றும் பெரிய தாக்கம் ஏற்படாது. 1. 2வது டிடிவி தினகரன் தேஜா கூட்டணியிலே வெளியேறுவதற்கு அண்ணாமலை காரணம் அப்படின்னா கொண்டு வந்தது யார்? டிடிவி தினகரன் அப்படி கொண்டு வந்தார்னா அண்ணாமலை சொன்ன பிச்சு கேட்குறாரா இல்லையா? என்ன அர்த்தம் புரியல. அண்ணாமலையோடு நான் இன்னமும் தொடர்பு தனிப்பட்ட முறையில் நட்போடு இருக்கிறேன்னு சொன்னவர் டிடிவி தினகரன் தான், வேறு யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது டிடிவி தினகரன் வந்து சேர்றாருன்னா அவருக்கு என்ன போச்சு? அதே டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணி வரதுக்கு என்ன மிரட்டுறாங்கன்னு சொன்னவர் தானே. யார் மிரட்டுறாங்க? அவரே சொன்னவர் தான். என்ன யாருன்னு மிரட்டுறாங்க, மிரட்டில என்ன கூட்டணிக்கு வர வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் தான் அவர். மிரட்டி கூட்டு யாரும் கொண்டு வரலையா? அவராக தானே வந்திருக்காரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அது ஏற்கனவே சொன்னதெல்லாம் அட்ரிபியூட் பண்ணி இப்போ கேளுங்களேன். யாரை பத்திரிகையாளர் நீங்கள் இப்போ டிடிவி தினகரன் செய்தியாளர் கூட்டத்தில் முன்ன என்னை மிரட்டுறாங்கன்னு சொல்லுங்கள், யாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லலாமே. கேளுங்க, அவர் சொல்கிறாரோ கேட்டுக்கலாம் என்னன்ட்டு. அதனால் எல்லாமே யூகங்கள் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நான் கூட ஒரு புதுசாக சொல்லி வைக்கிறேன்னே, பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்றேன்னு நான் சொல்லி வச்சிடுறேன். சொல்லி வைக்கிறேன், என்ன பண்ண சொல்லலாம், எதுவோட நடக்கலாம். நான் இன்னும் ஒரு படியே மேலே சொல்கிறேன். ஒருவேளை மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கம் போயிட்டு அவர்களுக்கு இன்னும் வெயிட்டான ஒரு சீட்டை வாங்கி கொடுத்தத கூட உள்ள போய் அது இருக்கலாம், எது ஒன்றும் சொல்லலாம். நம்ம சொல்கிறது எது ஒன்றும் சொல்லலாம். நான் இன்னும் ஒரு படி சொல்கிறேன். இது நடக்கும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்கிறேன். நாளைக்கு தினம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மத்தியில் உள்ள பாஜகவோடு இணக்கமாக செயல்படும். இதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன. வாய்ப்புகள் நிறைய உண்டு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எப்போ எப்படி எந்த வகையில் வருதுன்றது வரல அப்படின்னா உடனே இது வந்து அரசியலில் எந்த மாற்றங்களும் புதுசு கிடையாது. அதுவும் திமுகவை பொறுத்தவரையில் எந்த கட்சியை ரொம்ப சாடுதோ 2 வருஷம் அந்த கட்சியை வந்து ஃப்ரெண்ட் ஆகிடும். செயலை கட்டிய ஹிட்லர் அரக்கின்னு இந்திரா காந்தி பேசுகிறாங்க 77ல். 79ல் அந்த கட்சியோட நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக சொன்னது அதே கட்சி, அதே திமுக தான். பண்டாரங்கள் பரதேசிகள்னு சொல்லி பாஜகவை கிண்டல் பண்ணாங்க 97ல். 98ல் அதே மாதிரி தான். 99ல் வாஜ்பாய் இனிய நண்பர் அப்படின்னு சொல்லி வாஜ்பாயோட கொஞ்சம் குலாவினாங்க. ஆக இவங்க என்னோட செய்வாங்க. நாளைக்கே மோடி தனிப்பட்ட முறையில் மோடி போல் ஒரு அப்பழுக்கில்லாத மனிதர் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுவார். அவங்க ஏதாவது ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இப்போவே நான் அறிகுறி சொல்லட்டுமா? எய்ம்ஸு செங்கலை காமிச்சு கட்சி திமுக. எய்ம்ஸ் அடுத்த ஆண்டு வரப்போகிறதுன்னு சொன்னவர் சுப்பிரமணியம், சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் எந்த கட்சி? திமுக. அப்போ அவங்க நிலைப்பாற்று மாற்றம் இருக்கா இல்லையா? இன்னும் சில விஷயங்களில் கூட இருக்கு. அந்த மாதிரி மத்திய அரசுக்கு சாதகமான சில திட்டங்களை கூட திமுக சொல்லும். அது காலம் தெரியும். அவங்க மேலே இருக்கிற கேசஸ் எல்லாம் விட்ரா பண்ணணும்னு கேட்பாங்கல்ல, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம்.
நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க மிக்க நன்றி சார். ரியல் ஒன் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.